ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தீபாவளி பலகாரத்தில் இன்றைக்கி வந்து ஜாங்கிரி தான் பண்ண போகிறோம். சூப்பராக இந்த பட்டன் ஜாங்கிரி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பண்ணுறது. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து அரை கப்பு தான் உளுந்து எடுத்திருக்கேன். ரொம்பலாம் எடுக்கல, நான் அரை கப்பு எடுத்தேன். அந்த அரை கப்பு வந்து நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கலர் பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தான் போட்டேன், ஜீரா பத்தலை. அதனால் 2 கப் போட்டுட்டு ஏலக்காய் பிடிச்சி போட்டுட்டு போடும்போது கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கலர் பொடியும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா பிசுக்கு பதம் வந்தால் போதும். கம்பி பாகம்லாம் வர வேணாம், பிசுக்கு பதம் வந்தால் போதும். ஒரு எண்ணெய் கவரோ பால் கவரோ அதில் வந்து மாவை இது பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பணியார சட்டியில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஜாங்கிரி மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. ஈஸியாக வரும், நல்லா பிரியாமல் அழகாக சூப்பராக வரும். யாருமே புதுசாக பண்ணுறவங்க கூட பண்ணிடலாம். நானே இதே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அழகாக வந்தது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக வந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஜீராவில் வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும், எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப மெதுன்னு ஆயிரும், அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சூப்பரான ஜாங்கிரி. கடைக்கு போய் வாங்க தேவையே இல்லை. நம்மளே வீட்டில் வந்து அழகாக இந்த தீபாவளிக்கு செஞ்சிடலாம். இந்த ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.